தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஆர்வமும் இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாங்க. அப்பா தவறிட்டாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து இப்போ வேலைக்கு போயிட்டு விளையாண்டுக்கிட்டு ஸ்கூலையும் பார்த்துட்டு இப்படி இருக்கிறப்ப வந்து அம்மா ரொம்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போனேன். அந்த காசை வச்சு தான் அம்மா குடும்பத்தை ரன் பண்ணாங்க. தஞ்சை மாவட்டம் வில்வராயன்பட்டி கிராமத்துல இருக்கிறவரு பாலசுந்தர் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு மேல்நிலை பள்ளியில படிச்சிருக்காரு. மாற்றுத்திறனாளியான இவரு பள்ளி விடுமுறை நாட்கள்லயே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட தொடங்கியிருக்காரு. தந்தை இருந்ததுக்கு அப்புறமா குடும்ப சூழல் காரணமா வேலைக்கு போயிட்டே பிஇ சிவில் படிச்சிருக்காரு. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் அதை பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நீதான் நல்லா விளையாடுறியே, நீ போய் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் தகுதி போட்டியில கலந்துக்கிட்டு சிறப்பா விளையாடி இருக்காரு. இவருடைய திறமையை பார்த்த தேர்வு குழுவினர் இவரை டீம்ல வந்து இடம்பெற வச்சிருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு அணி சார்பில் எல்லா போட்டியிலுமே வந்து பங்கேற்று தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. அண்ட் இப்போ அடுத்த ஸ்டெப்பா தமிழ்நாடு டீம்ல இருந்து தேசிய அணிக்கு தேர்வாகி இருக்காரு. திவ்யாங் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் இந்திய அணியில தேர்வாகி இருக்கிற மாற்றுத்திறனாளி ஒரே தமிழக வீரர் பாலசுந்தர் மட்டும்தான். மாற்றுத்திறனாளியா பிறந்தா என்னங்க, அந்த விஷயத்தையுமே வந்து ரொம்ப பாசிட்டிவான அணுகுமுறையில வந்து கொண்டு போனா வாழ்க்கையில வெற்றி தான் கிடைக்கும். சோ வீட்லயே உட்காராம அவருக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றத அவரே கண்டுபிடிச்சு இன்னைக்கு இந்தியன் டீம்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறாரு. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் கிராம மக்கள் வாழ்த்தி அவரை வழி அனுப்பியும் வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிஹைண்ட் நோட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. தமிழ்நாடு போர்டு வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரே ஒரு ஆள் பிசிக்கல் சேலஞ்சில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு ஆள் என்னை மட்டும் தான் தெரிவு அடைஞ்சிருக்காங்க. திவ்யாங் கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன தமிழ்நாட்டிலேருந்து என்னை மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன மாதிரி குடும்பத்திலேருந்து இவ்வளோ கீழேருந்து எளிமையான குடும்பத்திலேருந்து போகிறது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயம். என்ன மாதிரி நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும், நல்லா விளையாடணும். என்னை தேர்ந்ததுக்கான திவ்யாங் கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.